ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மீது, அதாவது அந்த ராஜகோபுரத்தின் மீது நடு இரவில் ட்ரோனை பறக்க விட்டுள்ளனர் சிலர். நடு இரவுல திடீர்னு வந்து ஒரு லைட்டு ரெட் கலர் அண்டு பச்சை கலர்ல வரும். ஒரு விதமான சத்தம் வரவும், பொதுமக்கள் அதை என்ன என்று பார்க்க வந்து வித்தியாசமாக தெரியவே, உடனடியாக அங்க இருக்கிற ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரிடம் அவர்கள் புகார் கொடுத்துள்ளார்கள். காவல்துறையினரும் அதை பின்தொடர்ந்து செல்லவே, ஒரு லாட்ஜ் மேல, ஒரு தனியார் லாட்ஜ் கிட்ட அந்த லைட்டினுடைய சிக்னல் வரவுமே, அந்த லாட்ஜுக்குள்ள போய் சர்ச் பண்ண உடனே அங்கே ஒரு ரூமில் வந்து ஒரு 2 வடமாநில இளைஞர்கள் உட்காந்து இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோக்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இப்போ அவர்களை கைது செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கின்றனர் காவல்துறையினர். இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் வடமாநில இளைஞர்கள் என்று சொல்லித்தான் வழக்கு எப்போவுமே பதியப்படும். அந்த வடமாநில இளைஞர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே இருந்தால் அவர்கள் இதை செய்வதற்கு அவர்களுக்கு வேற என்ன பின்னணி இருக்கு என்பதை இந்த காவல்துறை விசாரிக்குமாங்கக்கூடியதும் சந்தேகமான விஷயம்தான். ஏற்கனவே பெரிய பெரிய கோவில்களை எல்லாம் தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ISISக்குள்ள வாய்ஸ் ஆஃப் கொரசானுங்கக்கூடிய பத்திரிகையில் ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. கும்பமேளால 2-3 இடங்கள்ல வந்து சிலிண்டர் வெடிப்பு நடந்தது. அந்த சிலிண்டர் வெடிப்பு எங்களால் தான்னு சொல்லி காலிஸ்தானி பிரிவினைவாத அமைப்பும் பொறுப்பெடுத்தது. இதை பார்த்தோம். ஸோ இதை காலிஸ்தானி பிரிவினை அமைப்பு அங்கே வேலை செய்ததா இல்லை அது ஜிகாதி வழி தான் செய்திருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஜிகாதிக்கும் காலிஸ்தானிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பேனர் ஒன்று தான் வித்தியாசம். அதுக்கு அடுத்தது பல இடங்களில் சில ஸ்டாம்பீடெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இடையில பார்த்தோம், இந்த ரயில் வரும்போது கொஞ்சம் பேர் அந்த தீ பிடிச்சிருச்சுன்னு யாரோ கத்துனாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஜம்ப் பண்ண போகும்போது எதிரில் வர்ற ரயிலில் அடிபட்டு இறந்து போனார்கள்னு போவோம். அந்த வழக்கில் கூட என்னென்னா, டீ விற்கக்கூடிய ஒரு பையன் வந்து அவன் தான் இந்த தீன்னு அலாரம் அவன் சத்தம் போட்டதுனால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கக்கூடிய செய்தியை கூட நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கும்பமேளாவுக்கு போன ரயிலில் வந்து ஜல்காவ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வரும்போது துலுக்கம் கள்ள விட்டு எறிஞ்ச ஒரு செய்தியை பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியாக கோவில்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை தகர்க்கப்பட வேண்டும் என்று ISIS தொடர்ந்து சொல்லி வருகிறது. இதே பின்னணியில் இவருக்கு வந்து திருவண்ணாமலை கோவில் கோபுரங்கள் எல்லாம் இவர்கள் அவங்க பத்திரிகையில் படம் போட்ட செய்தியும் நம்ம பார்த்தோம். பிரயாக்ராஜ்னு சொல்லி அவங்க இதை தாக்குதலுக்கான ஒரு பிளேஸ் அப்படிங்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இதோட நம்ம ஏன் ராமேஸ்வரத்தை பார்க்கணும்னா, இந்த காசி ராமேஸ்வரம் என்றைக்குமே ஒரு இணையான ஒரு தலங்களாக வந்து நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்க்குறோம். எப்படி காசிக்கு போவதை வந்து வாழ்நாளில் ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறோமோ அதே மாதிரி ராமேஸ்வரம் போவதும். ஸோ காசிக்குள்ள ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ராமேஸ்வரத்துக்கு உண்டு. அந்த ராமேஸ்வரத்தில் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இப்போ பிரயாக்ராஜில் நடந்த சம்பவங்கள், ஏற்கனவே ISIS இதில் போட்டதெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்று டைரெக்டாக அது வந்தால் பிடிக்கப்பட்டவன் யாருன்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு யாரின் தூண்டுதல்னால இது நடக்கிறதா, இந்த கண்ணோட்டத்தில் இது ஒரு தீவிரமான ஒரு விசாரணையாக இது இருந்தால் மட்டும்தான் இதன் உண்மை புலப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேஷன் உண்டு, ஹிந்து கோவிலில் ஏதாவது நடந்தாச்சுன்னா அவன் மென்டலாக இருப்பான். ஏன்னா இது ஒரு இமீடியட்டாக சொல்லிடுவாங்க அவன் மென்டல். இப்போ இதில் வந்து மென்டல்னு சொல்ல முடியாது. ஏன்னா த்ரோன் ஆப்ரேட் வந்து மென்டல் த்ரோன் ஆப்ரேட் பண்ணாது. அதனால் இப்போ இதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதனால் நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக பார்க்கிறேன். ஏற்கனவே பல கோவில்களில் இந்த மாதிரி இப்போ வந்து பழனி கோவில்களுக்குள்ளே துருக்கம் போனதை பார்த்தோம், திருநெல்வேலி கோயிலில் பார்த்தோம், அதே மாதிரி ஆதிஜெகநாத பெருமாள் கோயில் நம்ம திருப்புலானியில் இதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் வர இருக்கிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதை அரசு தீவிரமாக இந்த கோணத்தில் இதை வந்து விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.